விஜய் அவர்கள் முதலமைச்சராகி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள் போனாச்சுன்னு என்ன பண்ணாங்களோ அதை தானே இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பெருசா ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்கிற வண்ணம் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், டிவிகே கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இதை எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய எம்எல்ஏக்கள் டிவிக்கில் இருக்கிற எம்எல்ஏக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்லது பண்றாங்க. அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா பப்ளிஷ் பண்றீங்க. ஓகே. ஆனா ஒரு சில எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ரீல்ஸா மேக் பண்றாங்க. மக்கள் கஷ்டப்படும் பொழுது நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் கஷ்டப்படும் பொழுது அதை ஒரு ரீலா எடுத்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல பப்ளிஷ் பண்றதுனால மக்களுக்கு வெறுப்பு தான் வரும். அப்போ போன ஆட்சியில பண்ணதை தான் இந்த ஆட்சியில நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போன ஆட்சியில வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. பட் இந்த ஆட்சியில நீங்க எட்டியாவது பாக்குறீங்க. ஆனால் மக்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்க இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றேன், உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு உங்களை ஒரு ஹீரோயிசமா காட்டுறேன், அந்த மாதிரி வேலைகள் பண்ணினீங்க அப்படின்னா மக்கள் உங்களை கம்ப்ளீட்டா ஒதுக்கிடுவாங்க. ஸோ இன்னைக்கு விஜய் அவர்களால் நீங்க எம்எல்ஏ ஆகியிருக்கீங்க. அடுத்த எலெக்ஷன்ல நீங்க நல்லது பண்ணினா மட்டும்தான் உங்க தொகுதியில நீங்க எம்எல்ஏவாக மாற முடியும். அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசுவோமா? வாங்க. ஸோ விஜய் அவர்கள் முதலமைச்சராகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆயிட்டு, கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு வாரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. அதில் முக்கியமாக அவரோட தேர்தல் அறிக்கை கூட ரிலீஸ் ஆச்சு. அப்போ கூட சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப்பை மூடுவோம் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட 717 ஒயின் ஷாப்பை வந்து மூடியிருக்காங்க. இந்த 717 ஒயின் ஷாப்பை மூடியிருக்காங்களே, இது வந்து இவர் மூடலப்பா, போன ஆட்சியில், அதாவது டிஎம்கே ஆட்சியில் ஆகட்டும், ஏடிஎம்கே ஆட்சியில் ஆகட்டும், அவங்க எல்லாம் மூட தான் செஞ்சாங்க. 500 கடைகள்லாம் மூடி இருக்காங்க. உனக்கு தெரியாத மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எஸ், அவங்களும் மூடி இருந்தாங்க, சொன்னாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஸ்பெஷலா இவர் தன்னோட தேர்தல் அறிக்கையில மூடுன்னு கூட சொல்லலை. ஆனா இங்க வந்து நிறைய கடைகளை மூடி இருக்காங்க. அதை நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. ஈவன் தோ நிறைய இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல பஸ் ஸ்டாண்டு கிட்ட இந்த ஒரு ஒயின் ஷாப் இருந்துச்சு பிரதர், இந்த ஒயின் ஷாப்பை வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இது வந்து டிவிக்கு ஆட்சியில தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் அதை வீடியோ எடுத்து ப்ரூஃபா எவிடன்ஸா காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இது யாருக்கு காரணம்? விஜய் அவர்களுக்கு தான் காரணம். ஸோ இதை வந்து நம்ம மாற்று கருத்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம், விஜய் அவர்கள் அவரோட வீட்டில இருந்து தலைமை செயலகம் போறதா இருந்துச்சுன்னா 17 கிலோமீட்டர் கிராஸ் ஆகி தான் போகணும். இப்போ ஒரு இடத்துல சிஎம் சார் வந்து இந்த ரோட கிராஸ் பண்ண போறாரு அப்படின்னா அந்த இடத்துல பப்ளிக் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க. எப்போ சிஎம் சார் போறாரோ அது போனதுக்கு அப்புறம் நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இங்க அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. சிஎம் சார் ஒரு ரோட்ல ஒரு ஓரமா போறாரா, நீங்க பக்கத்து இடம் காலியா தானே இருக்கு, நீங்க அதுல போய்க்கோங்க அப்படின்னு மக்களை அனுமதிக்கிறாங்க, போக சொல்றாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்படி ஒரு நடைமுறை வித்தியாசமா இருக்கு. நம்ம ஊர்லயும் சிஎம் வந்திருக்காரு போன ஆட்சியில சரி, அதுக்கு போன ஆட்சியிலுமே சரி, சிஎம் அவர்கள் ரோட கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோட ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு சிஎம் அவர்கள் எப்போ கிராஸ் பண்ணி போறாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ரோட கிராஸ் பண்ணி போற மாதிரியான சூழ்நிலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஈவன் தோ இதுக்குமே ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிஎம்கே கட்சியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு டிராபிக் அப்படிங்கிற இந்த ரூலை வந்து அவரோட ஆட்சி காலத்துல கொண்டு வந்துட்டாங்க. எஸ், அவரோட ஆட்சி காலத்துல கொண்டு வந்துட்டாங்க, யாரு இல்லைன்னு சொன்னா. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தினது விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிறத இப்போ இந்த லைவ் ப்ரூஃப்ல நம்மளால பார்க்க முடியுது. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, சட்டசபைக்கு வந்து அவர் கரெக்டாக அந்த ஆல்ரெடி அவர் சினிமாவை பொறுத்த மட்டும் வரைக்குமே பஞ்சுவாலிட்டியா கரெக்டாக பேருவார். அதே மாதிரி இப்போ தலைமை செயலகத்துக்குமே அவரோட வேலை என்ன? காலையில 9 மணி 9:45க்கு போறது, ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு வெளியே வர்றது. ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்ல இருக்குல்ல, அது மக்களுக்காக நம்ம செயல்படணும் அப்படின்னு முழுக்க டெய்லியுமே தலைமை செயலகம் போறாரு. டெய்லியுமே அங்க மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை டே பை டே அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கான நியூஸ்மே நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு முதலமைச்சர், இப்போ நீங்களே ஒரு நாட்டோட முதலமைச்சராக இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் முதலமைச்சர் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம இஷ்டத்துக்கு போவோம், நம்ம இஷ்டத்துக்கு வருவோம், ஜாலியா இருப்போம் அப்படின்னு நினைப்போம்ல. ஆனா முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் வேலை தான். அது சராசரியா எப்படி ஒரு ஐபிஎஸ் இருக்காங்களோ, ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்களோ, எப்படி ஒரு போலீஸ்காரங்க இருக்காங்களோ, அதே மாதிரி முதலமைச்சருங்கிறது ஒரு கவர்மெண்ட் வேலை. காலையில போறாங்களா, வேலையை பாக்குறாங்களா, ஈவினிங் வராங்க. இதை தான் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டுங்களா? ஸோ முதலமைச்சர் ஒன்று பெருசு அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு சிம்பிளா இந்த ஒரு மனுஷன் வந்து எல்லாரும் முன்னாடியுமே காட்டுறாரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் தலைமை செயலகத்துக்கு சாப்பாடு கொண்டு போறாரு, டிபன் பாக்ஸ்ல கேரியர் அடிச்சு கொண்டு போறாரு, அவர் சாப்பிட்றாரு வாயால. எல்லாரும் வாயால சாப்பிடுவாங்க, அப்ப மூக்கு வழியா சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்க. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலப்பா. இது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க. அந்த முதலமைச்சர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போவாங்க, பசிக்கிற வீட்டுக்கு போவாங்க, இல்லை வெளியே போவாங்க,
தலைமை செயலகத்துல விடிய விடிய எனக்கு காலையில இத்தனை மணிக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும்பா, இத்தனை மணிக்கு நான் வேலையை முடிச்சு நான் வீட்டுக்கு போவோம்பா அப்படின்னு யாருமே இல்ல. கரெக்ட்டுங்களா? ஸோ பட் இவர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு. அதையுமே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் விஜய் அவர்கள் பண்ணுன ஒரு சில முக்கியமான விஷயங்கள். அதை இப்போ உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடக்கு அப்படின்னா, அந்த இடத்துல போலீஸ் அதிகாரி கரெக்ட்டா இல்லன்னா, அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்றாங்க. இந்த மாதிரியான சம்பவம் வந்து எங்கேயுமே போன ஆட்சிலயோ அல்ல அதுக்கு போன ஆட்சிலயோ நடக்கல. பட் இந்த ஆட்சியில நடக்கு. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும். ஓகே, நம்ம பகுதியில, நம்ம இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா பக்கத்துல எந்த ஒரு தப்புமே நடக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்ம வேலை பறி போயிறக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோட நெறைய பேர் நெறைய விஷயங்கள வந்து பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள பாராட்டலாமா? வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாமே இருக்கட்டும். விஜய் கட்சியில இருக்கிற, டிவிகே கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் நெறைய பேர் நெறைய விதமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அத பேசுவோமா? ஸோ முதலாவது எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள். ஸோ அவர எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாரு. அதுவுமே நம்ம வீடியோல பார்த்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க லெட்டின பார்க்குறாரு. எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருக்கு. இந்தியன் டாய்லெட் ஏன் இல்ல? அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்ல உள்ள பைப்பு அதெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மாட்ட கேட்கும்போது, அவங்க அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, வர்றவங்க எல்லாருமே கிராமப்புறத்துல இருந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வராங்க. எஸ், உண்மைதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு யார் போவாங்க? ஒரு கஷ்டப்படுற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மனுஷங்க தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஸோ அவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இந்தியன் டாய்லெட்டே யூஸ் பண்ண பழகுனவங்களுக்கு எப்படி ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியும்? கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அது ஒரு சில இடத்துல உடைஞ்சு போயிருக்குங்க அப்படின்னு அந்த அம்மா வந்து எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள்கிட்ட சொல்றாங்க. ஸோ உடனே அந்த எம்எல்ஏ ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்க, இதுக்கான கரெக்டான ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சுன்னா அதை பாதியா கம்ப்ளீட் பண்ணிருங்க. டோட்டலா எடுத்துட்டு இந்தியன் டாய்லெட்டை பதிங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவரு கரெக்டா இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமே, இந்த ட்ராலி தள்ளிட்டு போறாங்க. இப்ப யாராவது கஷ்டப்பட்டு வராங்க, படுத்த படுக்கைய பெட்ல இருந்து தள்ளிட்டு போறவங்களுக்கு, ட்ராலி தள்ளுறவங்களுக்கு அமௌண்ட் குடுக்கணும். அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து என்கிட்ட குடுக்குறாங்க. ஸோ அதையுமே டாக்டர் அவர்கள், அந்த ஹாஸ்பிட்டல நடத்துற நிர்வாகிகள் நீங்க கரெக்ட்டா கேர்ஃபுல்லா செயல்படுங்க. அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வரக்கூடாது இனிமேல் அப்படின்னு அவரு கண்டிக்காரு. ஸோ அத ஒரு ரீலா எடுக்குறீங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க. அது பாராட்டத்தக்கது. மக்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இனிமேல் நம்ம போனா சந்தோஷமா போலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்கு கிடைக்குது. மக்கள் சந்தோஷப்படுவாங்க. அத கட் பண்ணுங்க. அடுத்தது சரவணன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ. சென்னையில எல்காட் ஜெட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஃபயர் ஆக்சிடென்ட்ல பற்றி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அண்ட் அங்க 6000 தொழிலாளிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. 6000 தொழிலாளிகள் அந்த கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி இப்ப பத்தி தீயில எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஸோ இவர் அங்க அந்த கம்பெனிய போய் பார்வையிடுறாரு. நல்ல விஷயம் தான். பார்வையிடுங்க. அங்க சுத்தி முத்தி என்னலாம் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நல்ல விஷயம் தான். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அத ஒரு ரீலா மேக் பண்ணி, அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் ஸ்கோர் போட்டு, அத நீங்க இன்ஸ்டாகிராம்ல பப்ளிஷ் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏங்க அங்க மக்கள் 6000 பேருங்க. அடுத்த நாள் அவனுக்கு கம்பெனில வேலை இருக்குமா? இருக்காதா? அவன் அந்த மாசம் சம்பளத்துக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கஷ்டத்துல நீங்க உங்கள ஹீரோயிசமா காட்டுறீங்களே, இது நியாயமா? புரியுதுங்கல்ல? ஸோ ஒரு மக்களுக்கு நீங்க நல்லது பண்றீங்கன்னா, அத நீங்க வீடியோவா எடுங்க. நீங்க கூட எடுக்க வேண்டாம். நெறைய பேர் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா எடுத்து போடுவாங்க. அது வைரல் ஆகும். உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள் வரும். ஆனால் நீங்க உங்கள ஹீரோவா காட்டணும், ஒரு ஹீரோயிசமா காட்டணும் அப்படின்னு மக்கள் கஷ்டப்படும்போது வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா, மக்கள் கஷ்டப்படும்போது நீங்க சந்தோஷமா வாழ்றீங்கன்னா, அந்த மக்கள் உங்கள கம்ப்ளீட்டா ஒதுக்கிருவாங்க. அடுத்த திருப்பல் நீங்கள எம்எல்ஏ ஆக்குறதுக்கு வாய்ப்பே இருக்காம போயிரும். இந்த ஆட்ட ஏதோ விஜய் அவர்களுக்காக நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க. அடுத்த ஆட்ட நீங்க நல்லது பண்ணீங்கன்னா தான் நீங்க எம்எல்ஏ ஆவீங்க. அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து டிவிக்கு எம்எல்ஏ கிட்டயுமே. ஸோ மக்களுக்கு நல்லது பண்ண தானே வரீங்க. நல்லது மட்டுமே பண்ணுங்க. அண்ட் நம்மள ஒரு ஹீரோயிசமா காட்டணும், இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக் வாங்கணும். அத நீங்க வாங்காதீங்க. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அத பண்ணுவாங்க. நீங்க நல்லது பண்ணீங்கன்னா, மக்கள் அத வீடியோ எடுத்து அவங்களே இன்ஸ்டாகிராம்ல போடுவாங்க. அவங்களே எடிட் பண்ணி போடுவாங்க. அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. நீங்க அதுக்கு மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ தயவு செஞ்சு இனிமேல் மக்கள் கஷ்டப்படும் பொழுது, நீங்க உங்கள ஹீரோயிசமா காட்டணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் ஒரு ஹீரோ, நான் இந்த இடத்துல கஷ்டப்படுற இடத்துல போய் நான் போய் நிக்கிறேன், குரல் கொடுக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களுக்கே பேக்கிரவுண்ட் ஸ்கோர் போட்டு, நீங்களே உங்களுக்கு எடிட் பண்ணி, நீங்களே உங்களுக்கு ரீல்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, அங்க அந்த இடத்துல மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் மக்களுக்கு நல்லது பண்ணும் பொழுது, நீங்க அத ஒரு வீடியோவா எடுத்து போடும்போது, மக்களுக்கு என்ன நினைப்பாங்க? ஆஹா! நமக்கு நல்லது பண்ண வராங்க. நாளைக்கு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா, அங்க ஒரு நல்ல லெட்டின் இருக்கும். நல்லா நிம்மதியா இருக்கலாம். அண்ட் இந்த மாரி ட்ராலி தள்ளுறவங்களுக்கு காசு கொடுக்க வேணாம். அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். மக்கள் சந்தோஷப்படும்போது நீங்க சந்தோஷமா இருங்க. மக்கள் அழும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது நீங்களும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு என்ன சொல்யூஷனோ அத பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள பார்ப்போம். இன்னும் நெறைய காலங்கள் இருக்கு. டிவிகேவோட எம்எல்ஏக்கள் என்ன பண்ண போறாங்க? நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பேசிக்கொண்டே இருப்போம்.
இது ஒரு மாற்றத்துக்கான கட்சி அப்படிங்கதான் டிவிகே கட்சியா வந்திருக்கு. மாற்றத்தை மட்டும் பண்ணுங்க, ஏமாற்றத்தை பண்ணாதீங்க. மக்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்க அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு வழி பண்ணுங்களே தவிர அதுல நான் ஒரு போர்ட்ரேட் ஆகி நான் ஒரு ஹீரோயிசம் காட்டணும் அப்படி மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க.